உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல் என்றார் தெய்வ புல்வர் திருவள்ளுவர். நம் நாடு அடிப்படையில் ஒரு விவசாய நாடு. பண்டைய காலம் தொட்டு விவசாயமே நம் நாட்டின் முக்கிய தொழிலாகும். விவசாயம் இல்லை என்றால் நம் நாட்டில் ஏதும் இல்லை. ஆனால் அத்தகைய விவசாயத்தின் பெருமை காலப்போக்கில் மறந்துவிட்டோம். நிலங்கள் வீடாயின, களங்கள் காடாயின. விவசாயி விண்ணோடு போகிறார், விவசாயம் மண்ணோடு போகிறது. பல கிராமத்தில் பலரை காணும், பல இடங்களில் பல கிராமமே காணும். ஒவ்வொரு கைப்பிடி சோறு உண்ணும் போதும் விவசாயிகளை நினைத்து பாருங்கள். ஒருபோதும் உணவை வீணடிக்க மாட்டீர்கள். இதுவரை விளம்பரத்தில் கூட ஈடுபடாத தொழில் விவசாயம். என்னென்னில் விவசாயம் தொழில் அல்ல, நமது உயிர். உணவு அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் விவசாயம் செய்வதில்லை. தண்ணீர் அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் நீரை சேமிப்பது இல்லை. நிழல் அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் மரம் வளர்க்க மாட்டோம். நிலத்தை விற்று பணத்தை வங்கியில் போட்டால் வங்கி பணம் வட்டி தரும். வாய் வசிக்கு ரொட்டி தருமா? ஐபேடையும் ஆண்ட்ராய்டையும் உண்ண முடியாது, டெஸ்க்டாப்பையும் விண்டோஸையும் தின்ன முடியாது. விஞ்ஞானம் வளர்ச்சி தரும், வயிறு நிரம்புமா? இப்பொழுது எங்கு பார்த்தாலும் நாட்டின் வளர்ச்சி, இந்தியாவின் வளர்ச்சி என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் எதை நினைக்கிறீர்கள் வளர்ச்சி என்று? வெறும் அறிவியல் துறையிலா? இல்லவே இல்லை. விவசாய துறையிலும் நம் நாடு வளர்ச்சி அடைந்தால்தான் உலக நாடுகள் மத்தியில் நம் நாடு தண்ணீரை பெற்று திகழ முடியும். இதைத்தான் அன்றோ நமது தேசபிதா காந்தியடிகள் கூறியுள்ளார். கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும் என்று. கிராமங்கள் என்றார் அவர் எதை குறிப்பிடுகிறார்? விவசாயிகளையும் விவசாயத்தையும் தான். உழவின்றி உணவில்லை, உழவனின்றி உணவே இல்லை. காட்டில் வேலை செய்பவனை கேவலமாகவும், கண்ணீரில் வேலை செய்பவனை கௌரவமாகவும் நினைக்கும் இந்த உலகத்திற்கு தெரியாது அரிசியை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்ய முடியாது என்று. ஆகையால் இன்று இளம் தலைமுறையினராக உள்ள என்ன அண்ணன்மார்களும் அக்கமார்களும் அடுத்த 10 ஆண்டுகளில் வரக்கூடிய எனது நண்பர்களும் இந்தியா திரும்ப விவசாயத்தை காப்போம், விவசாயத்தை செய்வோம், விவசாயம் செய்ய பழகும் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம். விவசாயம் செழிக்கட்டும், நம் நாடு மேன்மேலும் வளரட்டும், மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும், மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும். நன்றி, வணக்கம்.